போரை நிறுத்தலைன்னா அந்த ஆயுதத்தை உக்ரைனுக்கு தருவேன். ரஷ்யாவை மிரட்டும் ட்ரம்ப். என்ன ஆயுதம் தெரியுமா? ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருஷமா முடிவே இல்ல. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கும் ரஷ்யா அசரவே இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும்னு பலமா பேசி பார்த்தார். ஆனா புதின் பின்வாங்கல. இப்போ ட்ரம்ப் கொடுத்திருக்கும் புதிய எச்சரிக்கை தான் பரபரப்பு. பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா, அமைதிக்கு ஒத்துழைக்கலன்னா அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த டொமாஹாக் ஏவுகணையை உக்ரைனுக்கு கொடுத்துருவேன்னு மிரட்டியிருக்கார். இந்த டொமாஹாக் ஏவுகணை சாதாரணமானதில்லை. கடற்படையில பயன்படுத்துற 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து தாக்கும் அப்டேட்டட் வெர்ஷன். இதை உக்ரைனுக்கு கொடுத்தால் நிலைமை இன்னும் மோசமாகுமே. போர் வேற லெவலுக்கு போகுமான்னு உலகமே பயப்படுது. ட்ரம்பின் இந்த அதிரடி மிரட்டல் ரஷ்யாவை போர் நிறுத்த வைக்குமா, இல்லை டொமாஹாக் உக்ரைன் கையில கிடைக்குமான்னு பார்க்கணும். அமெரிக்காவின் இந்த புது அழுத்தத்திற்கு ரஷ்யா என்ன செய்யப் போகிறது? டொமாஹாக் கையில் கிடைத்தால் உக்ரைன் அதிரடி தாக்குதல் நடத்தத் துணிவது உறுதி. போரை முடிவுக்கு கொண்டு வர வேறு என்ன வழி இருக்கு? உங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்க.